கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தின் அனுபவத்தை தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயமும் ஏங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை தொட்டு நம்மை பார்த்து பயப்படாதீங்கள் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ மகிமையான ஒரு அனுபவமாக இருக்கும். நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு ஆறுதலான ஒரு நம்பிக்கையான வார்த்தை வேறு எதுவுமே கிடையாது. எந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, தேவன் தருகிற அந்த வார்த்தையின் பலனை ஈடு செய்ய முடியாது. இந்த வசனத்தை எந்த நிலையில் யாரிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த அதிகாரத்தின் 6வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடன், அந்த சத்தத்தை கேட்டவுடன் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு, யோவான், பேதுரு இவங்க 3 பேரும் அவங்க தரையில் விழுந்து மிகவும் பயப்படுறாங்க. இந்த நிலையில தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பக்கத்தில் வந்து அவர்களை தொட்டு அவங்கள எழுந்திருக்க பண்ணி அவங்கள பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சீஷர்களைப் போல தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்த தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில்தான் மற்ற உலக ஜனங்களை காட்டிலும் அதிக பிரச்சனைகள் வரும், அதிகமான நெருக்கங்கள், மிகவும் பயப்படுகிற சூழ்நிலைகள், நம்மை விழத்தள்ளுகிற சூழ்நிலைகள், இனி எழுந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை, நம்பிக்கையற்ற நிலை. இந்த காரியங்கள்லாம் தேவஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களிடத்தில் கர்த்தர் வந்து அவர்களை தொட்டு அவர்கள் விழுந்திருந்த அனுபவத்திலிருந்து அவர்களை எழுந்திருக்க பண்ணி அவர்களுடைய மிகவும் பயந்த அந்த நிலையை மாற்றும்படியான வார்த்தையை கொடுக்கிறார். பயப்படாதேயுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு நம்மால் ஓட முடியும். ஏன்னா பயம் என்ன பண்ணும், நம்முடைய ஓட்டத்தில் நமக்கென தேவன் நியமித்த பாதையில் அது நம்மை சமாதானமாய் வாழ விடாது, நமக்குரிய காரியங்களை செய்ய விடாது. பயம் நம்ம என்ன பண்ண நெருக்கும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு நம்மை கொண்டே நமக்குள் ஏற்படுகிற பயம் அது கிரியை செய்யும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலைகள்னால நமக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகள்னால ஏற்படுகிற இந்த பயத்தை மாற்ற இந்த வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தே ஆக வேண்டும். அவர் நம்மை தொட்டே ஆக வேண்டும். நாம் விழுந்திருக்கிற நம்முடைய நெருக்கத்தின் மூலமாய், நம்முடைய பிரச்சனைகள் மூலமாய் இனி எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லலாம், இல்லை நம்முடைய மனம் கூட நம்மளை என்ன பண்ணலாம், இனி எழுந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். அந்த நிலையிலிருந்து நம்மை எழுந்திருக்க பண்ண, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள்னு சொல்லி நம்ம எழுந்திருக்க பண்ணி நமக்குள் இருக்கிற பயத்தை மாற்றி போட, இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இதை சுதந்திரிக்கும்படியாகத்தான் தேவன் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டார், இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கவே மாட்டார். யாக்கோபு, பேதுரு, யோவானுக்கு ஆண்டவர் செஞ்சார்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் நிச்சயமாய் செய்வார். அப்போ இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் செய்ய என்ன காரணம், நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் இந்த வசனத்தை நிறைவேற்ற அவர் வந்து நம்மை தொட்டு விழுந்திருக்க காரியத்திலிருந்து நம்ம எழுந்திருக்க பண்ணி நம்முடைய பயத்தை மாற்றும்படியான பயப்படாதீங்கள் என்ற வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்த, இந்த சீஷர்களிடத்தில் வெளிப்பட்ட நல்ல சுபாவங்கள் நம்மிடத்திலும் வெளிப்பட வேண்டும். அப்படி இவர்களிடத்தில் வெளிப்பட்ட சுபாவம் என்ன தெரியுமா, இந்த அதிகாரத்தில் துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. எங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு பேதுரு சொல்கிறார் தெரியுமா? அதனுடைய 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான், யாக்கோபு, பேதுரு இவர்கள் 3 பேரையும் அழைத்து கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு மலைக்கு போகிறாரு. அந்த இடத்துல பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, இங்கே இருக்கிறது நல்லது. இந்த காரியங்களை ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நம்மோடு கூட உணர்த்துகிறது என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட தனித்திருக்கிற அந்த அனுபவத்தை நல்லது என்று உணர்கிற இருதயம் நமக்கு வேண்டும். உலக மாமிசம், பிசாசு இவைகளை அல்ல, உலக உறவுகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதே அல்ல, உலக காரியங்களோடு, இம்மையிலே நமக்கு சந்தோஷமாய் தோன்றுகிற இம்மைக்குரிய காரியங்களோடு
நாம் தனித்திருப்பது நல்லது என்று உணர்கிற இருதயமுடையவர்களாய் அல்ல. பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. தேவ சமூகத்தில் இயேசுவோடு கூட தனித்திருக்கிற அந்த அனுபவம். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவோடு கூட தனித்திருக்க, அவருடைய வார்த்தையை வாசிக்க, தியானிக்க, அவரோடு கூட ஜெபிக்க, அவரை ஆராதிக்க, துதிக்க, எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்து மகிழ அந்த அனுபவத்தை விரும்புகிறானோ, இயேசுவோடு தனித்திருக்கிற அனுபவத்தை வாஞ்சிக்கிறானோ, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து அவர்கள் விழுந்து போய் அவர்கள் மிகவும் பயப்படும் நிலையில் அவர்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனை அவர்களை மேற்கொள்ளாது. அவர்கள் விழுந்தாலும் அவர்கள் மடிந்து போவதில்லை. அப்படின்னு தான் பவுலை கொண்டு தேவன் நமக்கு நிருபங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். நாங்கள் கீழே விழுந்தாலும் மடிந்து போவதில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் இயேசுவோடு தனித்திருக்கிறதை வாஞ்சிக்கிற இருதயம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனுஷனை நிச்சயமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனித்திருக்க விடுவதில்லை. தம்மோடு கூட இணைந்திருக்க, தன்னோடு கூட தனித்திருக்கிற அந்த அனுபவத்தை விரும்புகிற, வாஞ்சிக்கிற, அதுவே என்னுடைய வாழ்க்கையில் நல்லதென்று உணர்கிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக எந்த சூழ்நிலைக்கும், உலகத்திற்கும், மாம்சத்திற்கும், பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அவர்கள் விழுந்து போனாலும் அவர்கள் மடிந்து போவதில்லை. கர்த்தர் வந்து அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அங்கே வந்து மகா ஆழமான கிடங்கிலிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து அங்கே வந்து அவனை தொட்டு அவனை எழுந்திருக்க பண்ணி அவனை பலப்படுத்தும்படியான வார்த்தையை கொடுத்து மீண்டும் அவனுடைய பாதையிலே வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் இலக்கை நோக்கி ஓடும்படியான கிருபையும் பலனையும் அவனுக்கு கொடுப்பது, நித்திய ஜீவனிலே அவனை கொண்டு சேர்ப்பது அதிக நிச்சயம். யாக்கோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திவிட்டு யாபோக்காற்றின் கரையிலே தனித்திருந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் அது மாற்றப்பட்டது. தேவன் அவனோடு கூட இருந்து அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். ஒரு புதிய அடையாளத்தை அவனுக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு தனித்திருக்கிற அனுபவத்தை எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் வாஞ்சிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த நிலையில் வந்து அவனை தொட்டு அவனை பலப்படுத்தி அவனை எழுந்திருக்க பண்ணி அவனுக்குள் இருக்கிற மிகவும் பயந்த அந்த இருதயத்தை கர்த்தருக்குள் பலப்படுத்த, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு மீண்டும் மீண்டும் நமக்கு எழுதி கொடுத்த அந்த வசனங்களை அவனுக்கு உணர்த்தி கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவனை மீண்டும் தனக்குரிய பாதையிலே ஓடச் செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரோடு தனித்திருக்கிற அனுபவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் நாம் மாறும்படியான நல்ல உணர்வுள்ள இருதயத்தை தந்து கர்த்தரை வாஞ்சிப்போம், கர்த்தர் சமூகத்தை வாஞ்சிப்போம், கர்த்தரோடு தனித்திருக்கிற அந்த மேன்மையான அனுபவத்தை வாஞ்சிப்போம், கர்த்தரையே வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.